இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் எப்படி மீடியாவால் காப்பாற்றப்படுகிறார் அப்படிங்கிறத பாருங்கள். அவர் எதுக்குங்க மீடியா காப்பாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடைய நெருங்கிய ஒருவன் தான் இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்துடைய குற்றவாளி, அந்த சம்பவத்துடைய குற்றவாளி. அந்த ஞானசேகரன் மா சுப்பிரமணியம் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போகிறான். ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற போது இவன் கூட நின்றுருக்கான், மக்களை நேரில் சந்திக்கிற போது இவன் கூட நின்றுருக்கான், கட்சியோட விழாவில் இவன் கூட நின்றுருக்கான். அனைத்து ஃபோட்டோ வீடியோஸ்லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா, ஒன்று மா சுப்பிரமணியம், இன்னொன்று ஞானசேகரன். இது போக ஞானசேகரனுடைய வீட்டுக்கே போய் அவர் பிரியாணி சாப்பிட்டது ஃபோட்டோ இருக்குது. அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மா சுப்பிரமணியம் ஒரு தார்மீக ரீதியாக விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா? மா சுப்பிரமணியத்துக்கும் ஞானசேகரனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வைங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர், மாநிலத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சர், அப்படி இருக்கிற நீங்கள் உங்கள் பக்கத்தில் நின்ன ஒருத்தன் குற்றவாளி ஆயிருக்கான். நீங்கள் அவன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க. அப்படி இருக்கிற போது தார்மீக ரீதியாக எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எனக்கு அவன் இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது, நான் மற்ற கட்சி தொண்டர்கள் கூட எப்படி பழகுவனோ அதே மாதிரி தான் அவங்க கூடயும் பழகினேன், அவன் கட்சியில் இருக்க அப்படி அவர் வந்துட்டு இருக்காருன்னு நான் நினச்சேன், எனக்கு அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது, அவன் ஒரு குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விளக்கமாவது மா சுப்பிரமணியம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நான் கேட்குறது ரொம்ப மினிமம். அந்த அடிப்படை விளக்கத்தை கூட மா சுப்பிரமணியம் கொடுக்கலையே. இன்னும் எப்படி ஒரு நபரால் இப்படி தப்பிச்சு போக முடியும்? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கும். யூடியூப்பில் பேசுகிறவன், ஃபேஸ்புக்கில் பேசுகிறவன், அவனையெல்லாம் தூக்கி அவனுக்கெல்லாம் இன்டர்வியூ வச்சு, நீ ஏன் அப்படி பேசின, நீ ஏன் இப்படி பேசின, நீ அன்னைக்கு அப்படி பேசின, இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்லி அவ்வளோ விவாதங்கள் நடத்துகிற டிவி, எப்போ சப்பையா எவனாவது கிடச்சா அவனை டார்கெட் பண்ணுற மீடியா இந்த அமைச்சரை கேள்வியே கேட்க மாட்டாங்களாமா? ஞானசேகரன் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோ, வீடியோ ஆதாரம் அத்தனையும் வெளியில் வந்தாச்சு. ஆனால் கரெக்டாக பாருங்கள், டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்து ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு இந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா அடுத்த ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் எஸ்கேப் இந்த சென்ஸ், அவர் மீடியா கண்ணிலேருந்து மறைஞ்சு போயிட்டார். மீடியாவும் அவரை தேடலை, அவரும் மீடியா கண்ணில் மாட்டலை, எங்கேயுமே கண்ணில் படலை. சென்னையில் முதலமைச்சருடைய நிகழ்ச்சி எது நடந்தாலுமே இவங்க எல்லாரும் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், கே நேரு, தாமு அன்பரசன், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் சென்னையில் முதல்வருடைய நிகழ்ச்சியில் கூட மா சுப்பிரமணியம் கலந்துக்கல. ஏன்னா அந்த சமயத்தில் மா சுப்பிரமணியமும் ஞானசேகரனும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியில் வந்திருந்தது. அந்த நேரத்தில் இவர் விழாவில் கலந்துக்கிட்டால் தேவையில்லாத சர்ச்சைகள் வரும், தேவையில்லாத பேச்சுக்கள் வரும் அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சலசலப்பு பரபரப்பு எல்லாம் முடிஞ்சு அதற்கு பிறகு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா தான் மனுஷன் வெளியிலே வராரு. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கண்ணிலே படலை. நான் இது சம்பந்தமாக பிப்ரவரி மாதமே நான் வீடியோ போட்டிருக்கேன், காணாமல் போன அமைச்சர்னே போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம், நேற்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ. அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கோட்டூர் சண்முகம், திமுகவுடைய வட்டச் செயலாளர், அவர் மா சுப்பிரமணியத்துக்கிட்ட 2 தடவை பேசியிருக்காரு, இந்த ஞானசேகரன் விவகாரத்துக்கு அப்புறமா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதற்காவது மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளரான என்கிட்ட பேசுறதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவங்க கடந்து போகிறாங்க. இங்கே அது பிரச்சனை கிடையாது. அந்த வட்டச் செயலாளர் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஞானசேகரன்கிட்ட பேசியிருக்காரு, ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு, மறுபடியும் ஞானசேகரன்கிட்ட பேசியிருக்காரு, அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நடராஜன் அப்படிங்கிற ஒரு பணியாளர்கிட்ட பேசியிருக்காரு, இதற்கு பிறகு உங்ககிட்ட பேசியிருக்காரு. நீங்கள் 6வது நபர். அப்போ அந்த 5 பேர்கிட்டையும் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்ககிட்ட ஏன் பேசியிருக்க கூடாது? இதுதான் சர்க்கம்ஸ்டன்சஸ். இதை சேர்த்து தான் நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் நேற்று எங்கள் வட்டச் செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதெல்லாம் சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. மீடியாவும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை முதல்ல கேட்ட உடனே அதற்கு மா சுப்பிரமணியம் பதில் சொல்லாமல் சேகர்பாபு கொதிக்கிறார். ஏன் அவருக்கு வாய் இல்லையா? பதில் சொல்ல மாட்டாரா? அந்த கேள்வி என்ன சேகர்பாபுவை பார்த்தா கேட்கப்பட்டது?
ஏன்னா காப்பாத்துறாங்களாமா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை தொடர்ச்சியாக காப்பாத்திட்டே வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த மீடியா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு தயங்குறாங்க? சரி, அவர் 10 நாள் கழிச்சு வரட்டும், 15 நாள் கழிச்சு வரட்டும், அதற்கு பிறகாவது சார் ஞானசேகரனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு சார் அவன் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி வரான்? நீங்கள் எதுக்கு சார் அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டீங்க? அவன் மேலே 20 கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தெரியாமல் எப்படி சார் ஒரு அமைச்சர் இருக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் மீடியா கேட்கணுமா வேண்டாமா? மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க யாராவது இருந்தால் விட்டுருவாங்களா? இதே பாஜகவை சேர்ந்த ஒருவர் தவறு செஞ்சவரோட ஃபோட்டோவில் நின்னா கூட அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு இவங்க விவாதம் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கார். அவருடைய தூரத்து உறவினர், ஏன்னா கவுண்டர் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் பங்காளி 2ஆம் பங்காளி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் திண்டுக்கல்ல இருக்காரு. அவருடைய வீட்டில் வந்து வருமான வரித்துறை சோதனை போடுது அப்படின்னோடனே அதை எடுத்துகிட்டு வந்து அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, அதை வச்சு மற்றவர்கள் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்கல்ல. அப்போ ஏன் இதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு வலிக்குது? வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அப்பட்டமாக வந்து ஒரு குற்றவாளியை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரலையா? எந்த தவறும் செய்யவில்லை, எந்த குற்றமும் இல்லை, அமைச்சர் மா சுப்பிரமணியம் அப்பழுக்கு இல்லாதவர் அப்படின்னா ஏன் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறாரு? ஏன் எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறீங்க? இதை எடுத்து பேசுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. மா சுப்பிரமணியத்தை கேள்வி கேட்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயத்தை வச்சு மா சுப்பிரமணியத்தை டார்கெட் பண்ணி அவரை பதவியிலேருந்து இறக்கியிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சியாக இருந்து அதிமுகவில் இப்படி ஒரு அமைச்சர் ஒரு குற்றவாளியோட நின்றுருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க திமுக. ஆனால் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கே பயப்பட்டீங்கன்னா அப்புறம் எப்படிங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள்லாம் அரசியல் செய்வீங்க? சரியோ தப்போ கேள்வி தானே கேட்க போகிறோம். இத்தனை எதிர்க்கட்சிகள் இருக்குல்ல, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பாமக, இத்தனை எதிர்க்கட்சிகள் இருந்தோம் இந்த அமைச்சரை ஒரு கேள்வி கூட கேட்கல, எந்த பிரஷரும் இல்லாமல் ஜாலியாக அவர் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த லட்சணத்தில் 2026 திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா திமுகவோட இதை கூட பிடுங்க முடியாது நம்மளால். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது, எந்த அழுத்தமும் கிடையாது, ஈஸியாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை, மீடியா முழுவதும் அவங்க கையில் இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்மெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்பவும் போல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. ஜாலியாக சிரித்து அட விடுப்பா 26 தானே நம்ம பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா, மீடியா இப்படியே இருந்தது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இப்படியே இருந்தாங்க அப்படின்னா 2026 இது அப்படியே தொடரத்தான் போகுது. அன்றைக்கும் இதே மாதிரி உட்காந்து ஐயையோ மீடியா இப்படி பண்ணுறாங்களே, ஐயையோ எதிர்க்கட்சிகள் இப்படி பண்ணுறாங்களே நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி.